வரும். ஹோம்ல இருந்து கான்டாக்ட்ல இருந்து சர்வீசஸ் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் சொன்ன பெரிய கான்செப்ட் என்னன்னா இந்த ரீடெக்ஸ். நீங்க இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா நீங்க ரீடெக்ஸ் டாக்குமெண்டேஷனை போய் தாராளமா பார்க்கலாம். எதுக்காக இப்போ நான் சொல்றேன்னா இது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா என்னடா இது நார்மலாக எப்படி ரீடெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுற பேஜ் எல்லாம் பாருங்க. நம்ம பண்ணுற மாதிரியே தான் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பேசிக் டுட்டோரியலில் இந்த பேசிக்காக ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ நான் ஹை லெவலில் சொல்லிடுறேன். ஹை லெவலில் சொல்லும்போது யாருக்குமே புரியாது. ஒரு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம கோடிங்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது அப்போ ஒரு 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து எப்படி நம்ம சர்வீஸ் சைட்னா என்னது, கிளைண்ட் சைட்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் வருதுல்ல, அந்த மாதிரி ரீடெக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் கிட்ட டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு காம்பனண்ட்ல இருந்து, அதாவது ஒரு கிளாஸ் காம்பனண்ட், என்ன காம்பனண்ட், சைன் அப் காம்பனண்ட்ல இருந்துட்டு வேல்யூஸ் வேலிடா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இது வரைக்கும் எப்படி பண்ண போறோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல வச்சு பண்ண போறோம். ஓகேங்களா? லோக்கல் ஸ்டோரேஜ்ன்றது நான் வந்து பாசிபிலிட்டியா நான் மாத்தலாம். இஃப் டெவலப்பர் வந்து எனக்கு தெரியும் ஆத் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா லாகின் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். உங்க சைட்டை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் லாகினே பண்ண மாட்டேன். இப்போ குணாட்டு ஜிமெயில் அப்மெயில் .com 12345 கொடுத்து லாகின் பண்ணால் ட்ரூன்னு நீங்கள் மாற்றுவீங்க. ஆனால் என்கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இசாத்துன்னு போட்டு ட்ரூ. நான் இல்லை, எந்த டெவலப்பராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணலாமா. ஹேக்கர்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக எல்லா விஷயமும் தெரியும். ஓகேங்களா? இந்த என்ன சொல்கிறது, இந்த கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி வந்து ஹேக் பண்ணி உள்ள போகிறது அதை பேஸ் பண்ணி இனிஷியலாக நமக்கு வந்து அந்த எந்த விஷயமும் இல்லை, ஏபிஐ கனெக்ஷன்னா எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக தான் லோக்கல் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணேன். ஓகேங்களா? இந்த ரீடெக்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல் லாகின் ஆயிட்டோன்னே டேட்டா பேஸ்ல இருந்து, அதாவது பேக் அண்ட் டீம் கிட்ட இருந்து நமக்கு ஒரு யூனிக் ஐடி வந்து கிரியேட் ஆகும். அது என்ன யூனிக் ஐடினா யூசர் நேம், பாஸ்வேர்டு. இதை பேஸ் பண்ணி ஒரு என்கிரிப்ஷன் கீவேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து எப்போ நம்ம கொடுப்போம்னா ஒன்ஸ் நீங்கள் லாகின் கிளிக் பண்ணும்போது ஏபிஐ ஹிட் பண்ணும். சம்திங் லோக்கல்ஹோஸ்ட் 3001 ஏபிஐ /login அப்படின்ற ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணும்போது நமக்கு வந்து சக்சஸ் அப்படின்ற ஒரு மெசேஜில் வந்து சக்சஸ் வரும். யூசர் டோக்கன் அப்படின்ற ஒரு கீவேர்டு நமக்கு வரும். அந்த யூசர் டோக்கனில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இதை என்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிஸ்டத்தோட ஐபியோ இல்லை மேக் அட்ரஸோ ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து யூனிக்காக ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணி அதை நமக்கு கொடுக்கும். அது எதுக்காக சார் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் கால் பண்ணுறீங்களோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் கால் பண்ணுறீங்களோ வித்தவுட் திஸ் டோக்கன் த ஏபிஐ won't ஒர்க். ஓகேங்களா? அந்த டோக்கனை வச்சு தான் இதுக்கப்புறம் இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். எதுக்காக அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். எதுக்காக அப்படின்னா நார்மலாக எல்லா ஏபிஐயுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனில் போட்டு ஹிட் அடித்து எடுத்துடலாம். உங்களுக்கு போஸ்ட் மேனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கெட்டுனா கெட்டு, போஸ்ட் மெத்தட்னா போஸ்ட் மெத்தட். அதை வந்து பேஸ்ட் ஆன் மெத்தடை பேஸ் பண்ணி மாற்றிட்டு யூஆர்எல் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா வந்துடும். எக்ஸாம்பிள் ஹை லெவலில் சொல்கிறேன். ஓகேவா? புரியும், இது கதை மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே நான் எந்த விஷயமும் நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? பாடியில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸ்லோவாக இருக்கிறது. நான் இப்போ ஹிட் அடிச்சோன்னா எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய காலேஜோட ஒரு எசென்ஷியல் டேட்டான்னு வச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா வந்து நீங்கள் என்கிட்ட இந்த யூஆர்எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறீங்க. ஓகேவா? ஆனால் என்னால் அங்கே லாகின் கிரியேட் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஏபிஐ தூக்கிட்டு வந்து இதில் போட்டு நான் ஹிட் அடிச்சுன்னா உங்களுடைய என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் டேட்டாவெல்லாம் என்னால் எடுக்க முடியும். ஓகே, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி. எதுக்காக அப்படின்னா நீ ஒரு வேலிட் டோக்கனை பாஸ் பண்ணாதான் அந்த இது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடிங் எழுதணும். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றது நெக்ஸ்ட். இந்த ஹெட்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல,
ஹெட்டர்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த டோக்கனை பாஸ் பண்ணணும். அது எப்படி பாஸ் பண்ணணும்னா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 500-600 கேரக்டர் கிட்ட இருக்கும், மிக்ஸ்டா இருக்கும், ஸ்ட்ரிங்கு இன்டிஜரு எல்லாமே மிக்ஸ்டா வந்து உங்களுக்கு வந்து யூனிக் கீ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இததான் என்ன சொல்லுவாங்கன்னா பேக் அண்ட் டீம்ல வந்துட்டு பாஸ்போர்ட் அப்படின்னா JWT டோக்கன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த 2 டோக்கனை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, இதை நீங்க எங்க ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, அப்படி இருக்கும்போது நான் இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தா அது ஒர்க் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா நம்ம தான் யூனிக்கா ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய மேக் அட்ரஸோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய சிஸ்டம் அட்ரஸோ ஒன்று எடுக்க போறோம். சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கூட ஸ்டாட்டிக்கா இருக்காது, டைனமிக்கா மாறும். ஸோ அதை கூட எடுக்க மாட்டோம். மேக் அட்ரஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு யூனிக், அது மட்டும் தான். ஓகேங்களா? சிஸ்டம் பேஸ்டான அதை பேஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க கரண்டா எந்த ப்ரௌசர்ல யூஸ் பண்றீங்க, ஓகேங்களா, வேற ப்ரௌசர் போனா கூட அந்த ப்ரௌசரோட இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்றதையும் நான் சொல்லி தரேன். ஈஸியா எடுத்துடலாம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண கூட எடுத்துடலாம். நான் எந்த ப்ரௌசர்ல இருக்கேன் அப்படின்றத வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டுபிடிக்கணும், சாரி அப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு 3 லிங்க்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எந்த ப்ரௌசர்ல இருக்கீங்களோ நீங்க கிளிக் பண்ணா இந்த ப்ரௌசர்ல இருக்கீங்க. அந்த யூஆர்எல் எடுத்து போய் நான் வேற ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல போட்டா கூட அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து இந்த ப்ரௌசர்ல இருந்து இந்த ப்ரௌசருக்கு மாறிட்டீங்க. ஸோ வந்து நீங்க வந்து செக்யூர்டா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி ரியாக்ட் ரவுட்டர் வந்து ரீடைரக்ட் மட்டும்தான் பண்ணிவிடும். ஓகேங்களா? லாகின் பண்ணிட்டு ரீடைரக்ட் பண்றது மட்டும் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த ரீடெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும். ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரீடெக்ஸ்ல ஓகே, ரீடெக்ஸ் வந்து எதுக்காக நம்ம இந்த ரியாக்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நார்மலா நம்ம காம்போனன்ட் எழுதுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. நார்மலா நம்ம இப்போ ஒரு காம்போனன்ட் எழுதுவோம். ஓகேவா? காம்போனன்ட் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு டேட்டா எம்ப்ளாயிஸோட லிஸ்ட்டோ, ஓகேங்களா, ஏதோ ஒரு லிஸ்ட் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நான் இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட். அது எதுக்காக யூஸ் ஆகுது நான் அகைன் சொல்றேன். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணும்போதே கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு டைம் ரெண்டர் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன ரெண்டர் ஆகும்? ரெண்டர் மெத்தட். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட் வந்து ரெண்டர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய ரெண்டர் மெத்தட்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ரெண்டர் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட் மூலயமா நான் ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணி டேட்டாஸை எடுப்பேன். எடுத்து நான் எந்த இடத்துல டேட்டா மேனிபுலேஷன் பண்ணுவேன்னா இன்சைட் த ரெண்டர்ல வந்துட்டு நான் டேட்டா மேனிபுலேஷன் பண்ணி டேட்டாஸை அந்த யூசர்ஸ் டேபிள் லிஸ்ட்டோ இல்லை எம்ப்ளாயி டேபிள் லிஸ்ட்டோ அதை வந்து நான் ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே, திரும்ப நான் வேற பேஜுக்கு போயிட்டு இதே ஒரு எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் நான் காட்டணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல சேம் வே நம்ம அதே மாதிரியே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு பேஜ் இப்போ 4 பேஜ்லயுமே ஒரே டீட்டெயில்ஸ் தான் காட்ட போறீங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டைமுமே நம்ம கிளிக் பண்ணும்போது அதே ஏபிஐயை காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, இதனால என்ன ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்பீங்க. என்னன்னா அதிகமாக நம்ம ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணிட்டு இருப்போம். புரியுதுங்களா? புரிய வாய்ப்பு இல்ல, தெரியும். யாரோ என்கிட்ட ரீடெக்ஸ் ரியாக்ட் ரவுட்டர்னா ஈஸின்னு சொன்னாங்களே, யார் அது? நீங்களா சொல்லிருக்க முன் வந்து, நான் அடிக்க மாட்டேன். சௌந்தர்யா இல்லாம எல்லாத்துக்கும் அதே சொன்னா. அண்ணாந்துறையில பாவாடை காணாம போன கூட என் மேல சொல்லாங்க. அதை காண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? கரெக்ட். ஓகே. ஓகே, லிஸ்ட் ஸ்டூடெண்ட். சூப்பர். இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஏபிஐ கால் பண்ணும். ஓகேங்களா? ஹை லெவலில் தான் இதுக்கு மேலாம் உங்களுக்குன்னா இதுக்கு மேலே உட்கார வச்சு இது அதுன்னா சொல்றது கிடையாது. அப்படியே சொன்னாலும் என் பசங்க அப்படியே தப்பாக தான் பண்ணுறீங்க. இப்போ இருங்க, அதுக்கு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். இப்போ நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க அப்படின்றது. ஓகே,
இப்ப நான் இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு யூஆர்எல் ஹிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத ஜெயவேல் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நான் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு யூஆர்எல் ஹிட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. அப்படியே இத பார்த்தே அப்படியே சொல்லுங்க சார். அப்படியே அந்த கிளாஸ் நேம், அந்த லிஸ்ட் யூஆர்எல்ன்றது அந்த கிளாஸ் நேம் இருக்கிறத காப்பி இது பண்ணும் சார். இந்த காம்பனன்ட் அப்படியே டெக்னிக்கல் டைமாவே பேசுங்க. இதுதான் போட்டிருக்கேன், உன்னை தூக்கி வெயில்ல போட. காம்பனண்ட்டை கால் பண்ணுமா? ஓகே, இந்த காம்பனன்ட் இங்க இருக்கு, ஸோ எங்க போகும் அப்படியே சொல்லு. அப்படியே அந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது எங்க இருக்குன்னு பார்க்கும் சார். அப்படியே அந்த காம்பனன்ட்ஸ்ல போய் ஸ்டூடெண்ட்ல போய் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஜேஎஸ்ன்ற காம்பனன்ட் போய் அங்க போய் கால் பண்ணும் சார். சூப்பர், வந்துட்டேன். அப்புறம் அப்படியே இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும் சார். ஃபங்க்ஷனா? இது எக்ஸிக்யூட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு டைம் ரெண்டர் ஆயிடும். இந்த ரெண்டர் வந்து எப்ப பண்ணா ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்ப ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏபிஐ வந்து ஹிட் பண்ணும். கரெக்டா? எஸ் சார். இதை நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா நார்மலா உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல பார்ப்போம். யார் வேணா நெட்வொர்க் பார்ட். சரி, ஓகே, நெட்வொர்க் டேப்ல பார்ப்போம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நெட்வொர்க்னாலே என்ன மீனிங்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று. ஓகேங்க, நார்மலாவே உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க்னாலே சேம் பிளேஸ் கிடையாது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பிளேஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த HTTPS அப்படின்ற இந்த ஒரு டொமைனை போய் ஹிட் பண்ணுது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டொமைனை ஹிட் பண்ணி இந்த யூஆர்எல் இருந்து டேட்டாஸை எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா HTTP கால் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எஸ் போட்டிருக்கே, HTTPS-ஆன்னு கேட்காதீங்க. நார்மலா HTTPன்னு போட்டிருந்தாலே அது ஒரு இதுதான். ஓகேங்களா? அது செக்யூர்டா இருக்கட்டும் இல்ல நார்மலா இருக்கட்டும், நம்ம இதை ஹிட் பண்ணும்போது லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ஹிட் பண்ணும்போது இந்த காம்பனன்ட்ல வந்துட்டு இந்த விஷயத்தை ஹிட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த லிஸ்ட் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ப்ரிவியூ இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும், இது கிடைக்கும். ஓகே, எனக்கு அகைன் வந்து ஆட் ஸ்டூடெண்ட் அப்பவும் எனக்கு இந்த சோஃபார் நம்ம எந்தெந்த டேட்டாஸ் எல்லாம் டிபியில் இருக்கோ அதெல்லாம் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா சேம் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க எடுத்துன்னு வந்து போடும். ரைட்டா? இங்க எடுத்துன்னு வந்து கீழே எடுத்துன்னு வந்து போடும். கரெக்டா? ஏன்னா அப்பதான் நம்ம டேட்டாஸை எடுக்க முடியும். ஓகேவா? அதே சேம் dashboard.jsலயும் எனக்கு அந்த எம்ப்ளாயி லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டிஃபால்ட்டா காம்பனன்ட் இட்மோன் போடுவீங்க, அந்த ஒரு யூஆர்எல் இருக்கும், அதை ஹிட் பண்ணி டேட்டாஸ் எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல அதே விஷயத்த காட்டுவீங்க. கரெக்டா? ஸோ ஒரே ஒரு டேட்டாவை, ஓகேங்களா, எந்த வித சேஞ்சுமே இல்லை, டேட்டாபேஸ்ல இருந்து 3 இடத்துக்குமே டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாஸை எடுத்துன்னு வந்து காட்ட தான் போறோம். ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டைம் நம்ம டேட்டாவை ஹிட் பண்றோம். அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, இந்த பேஜ் நீங்க வந்து இதை போட்டு பார்த்தாலும் அதான் வரும், நெக்ஸ்ட் பேஜ் நீங்க போகும்போதும் சேம் இன்ஃபர்மேஷன், ஒரு யூஆர்எல், 2 யூஆர்எல், 3 யூஆர்எல், மூணுமே ஒரே யூஆர்எல் தான். ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். என்ன ப்ரோ இது சின்ன அப்ளிகேஷன் தானே அப்படின்னா, இது சின்ன அப்ளிகேஷனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எப்பயுமே பெரிய பெரிய அப்ளிகேஷன் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மினிமம் ரெக்யர்மெண்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். 2004-14 ஸ்டார்ட் ஆனது? 2004ன்னு நினைக்கிறேன். 2004 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 14 ஏதோ ஒரு வருஷத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷத்துல வந்து அப்ப இருந்த ஃபேஸ்புக்குக்கும் இப்ப இருக்கிற ஃபேஸ்புக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா கிராஜுவலியா பாத்தீங்கன்னா 1 by 1 அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இனிஷியலா அவங்க இதுல ஆட் இருக்காது. ஓகேங்களா? சேட்டிங் வந்து இன்ஸ்டன்ட் சேட்டிங் இருக்காது, அதே மாதிரி வீடியோ கால் இருக்காது, அப்புறம் என்ன சொல்றது, போல்ஸ் இருக்காது, ஈவெண்ட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது எல்லாமே பெரிய பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி. இனிஷியலா இது இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை ஹைட் பண்றது, போட்டோஸ், மெம்பர்ஸ், இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே இருக்காது. இனிஷியலா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ரிஜிஸ்டர், லாகின், உள்ள போயிட்டு போஸ்ட், அதான் ஃபீட்ஸை போடுறது. ஓகேங்களா? நம்மளுடைய டீட்டெயில்ஸை போடுறது. இதெல்லாம் 1 by 1 ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க. இப்போ 2 விஷயம் தான் இருக்கு, ஸ்டூடெண்ட் விஷயம் இருக்கு, டேஷ்போர்டும் இருக்கு. இதனால நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கன்னா ஆகாது. இதுவே இன்னும் ஒரு 50 மேனேஜ்மெண்ட் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
ப்ரொஃபஸர், ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் செம்மு, அதுக்கப்புறம் நம்ம டெய்லி வைக்கிற டெஸ்ட்டு, அதனுடைய மார்க்கு, லொட்டு லொசுக்கு அப்படின்னும் போது மாட்டம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ கண்டிப்பா அடிவாகும். ஒரு பேஜ் நீங்க கிளிக் பண்ணும்போது 2 நாள் ஆகும். நீங்க போய் சாப்பிட்டு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணுமானா இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ரீடெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வரும். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்டேட்ன்றது இன்டர்னல். ஓகேங்களா? ஹார்ட் ஆஃப் த காம்போனன்ட். இது வந்து ஒரு ஹார்ட்னா என்ன, உங்களுக்கு சாரி, ஹார்ட்னா என்னன்ற சொல்லு, இன்சைட் த காம்போனன்ட் மட்டுமே எந்த சேஞ்சஸா இருந்தாலும் பண்ணும். இந்த விஷயத்த நீங்க வேற ஒரு காம்போனன்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எதா இருந்தாலும் இந்த இடத்துலயே தான் இதோட யூசர் லிஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். வேற இடத்துக்கு எப்படி சென்ட் பண்றது அப்படின்னா ப்ராப்ஸ். அதை நான் போக போக சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப ரீடெக்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன ப்ரோ பண்ணும், அது எதுக்காக நமக்கு? இப்ப ஒரு விஷயத்த நான் 4 இடத்துல வந்து கால் பண்றேன். இதுதான் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தது. காம்பனன்ட் டிட்மவுண்ட்டை போட்டு நீங்க இப்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து எனக்கு ஆட் ஸ்டூடெண்ட்லயும் வேணும், டேஷ்போர்ட்லயும் வேணும்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு குணசேகராவோ இல்ல ஜெயவேல், சௌந்தர்யா, யோகலட்சுமி, ரேவதியா நான் என்ன பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காம்பனன்ட் டிட்மவுண்ட்டை போட்டு அந்த காம்பனன்ட் டிட்மவுண்ட்ல அந்த ஏபிஐ போட்டு நீங்க லிஸ்ட் பண்றீங்க. இந்த கோடை அப்படியே அச்சு பிசறாம காப்பி பண்ணி உங்களுடைய எல்லா இடத்துலயும் போட்டுப்பீங்க. ரைட்டா? அம்மா சொல்லுங்களா? வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்குற கட்டியும். ஓகே, நானே போட்டுறேன். இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. இப்ப வந்து நான் கோடிங் லெவல்லே வரேன். இதுவும் புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளில ஓடி போயிடுங்க. ஓகே, இது சும்மா தான் போறேன், இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க காட்டுவீங்க. ஓகே, இதுதான் நார்மலா நம்ம யோசிக்கிறது காம்பனன்ட் டிட்மவுண்ட்ல எல்லாமே. ஓகே, இதை நம்ம ஒரு டைம் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அந்த நெட்வொர்க் டேப்ல ஈஸியா பார்க்கலாம். இதனால என்ன ஆகும்னா அதிகமா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆப்டிமைசேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு சைட்டுக்கு வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. நீங்க ஒரு சைட்டை ரெடி பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கூகுள்ல வந்து செக் பண்ணுவாங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி, இதுக்கு நீங்க யூஸ் பண்ற சிஎஸ்எஸ், இமேஜோட குவாலிட்டி, ஓகேங்களா, அது எல்லாமே இருக்கும். எந்தெந்த இமேஜ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த இமேஜ் நீங்க தேவையில்லாம வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா logo 1.png அப்படின்றது கம்பெனி கிட்ட இருந்து வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்டிங் பர்பஸ்க்கு 1ல இருந்து 100 வரைக்கும் ராக்கெட் விடுவோம். ராக்கெட் விட்டு அதை எடுக்க கூட மாட்டோம். அது நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே அங்கேயே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் 100 இமேஜ்ல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆட் ஆகிட்டே இருக்கும். டைனமிக்கா யூசர் வந்து அவனுடைய போஸ்ட் வந்து ஃபீட் பண்ணும்போது 10 இமேஜ் வச்சு போடுவாங்க. அந்த 10 இமேஜுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஃபோல்டர் வந்து டைனமிக்கா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போடுவாங்க. போக போக என்ன ஆகும்னா எல்லா சைஸ் எல்லாமே பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகும். அந்த டைம்ல போய் நான் எடுத்து விட்டுறேனே அப்படின்னா நீங்க எடுப்பீங்க, உங்க இமேஜும் எடுப்பீங்க, அடுத்த இமேஜும் எடுத்து விட்டுறீங்க. அதுக்கப்புறம் சைட் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஓகே, எதுக்காக இப்ப நான் இதை சொல்றேன்னா ஆப்டிமைசேஷனுக்கு ரீடெக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணும்போது இந்த யூசர் லிஸ்டோட டேட்டா இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கும். அப்படின்னா என்னது? வரேன். இது வரைக்கும் சொன்னதே புரியலடா ராசா, இன்னும் வரியா? ஓகே, நீங்க ஒன்ஸ் இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஏபி யூஆர்எல் கிளிக் பண்றீங்க. இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு இது என்ன பண்ணும்னா இந்த டேட்டாஸை எடுக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேல கால் எழுத மாட்டோம். இது அப்படியே வேற மாதிரி எழுதும். ஓகேங்களா? அதனாலதான் இன்னும் ஏபிஐ உங்களுக்கு நான் போல. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிடியூசர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ரிடியூசர் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்ப இன்டர்னலா இந்த மாதிரி ஸ்டேட்டை நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல, ரிடியூசர்ன்றது பாத்தீங்கன்னா குளோபலா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்றது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்டேட்டை வந்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்கலாம். எந்த விதத்துல நீங்க சொல்றீங்க எனக்கு சுத்தமா விளங்கவே இல்லை அப்படின்னா, இந்த ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் லிஸ்ட் அப்படின்ற விஷயத்த இந்த காம்பனன்ட்டுக்குள்ளாரியே எல்லா விஷயத்தையும் பண்ணும். யூசர் லிஸ்ட் என்கிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, யூசர்ஸ் இருக்காங்க, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அந்த விஷயத்த இங்கே பண்ணி முடிச்சுக்கோ. அதாவது இந்த இடத்துலயே நீ ஒரு டேபிளை காமிச்சுக்கோ அப்படின்றத பண்ணுது. ஓகேங்களா? கரெக்டா? ஓகே, எனக்கு இந்த யூசர் லிஸ்ட்டை இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ல வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்,
யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேட்ன்றது அதனுடைய வேலையே அந்த காம்பனண்ட்ல மட்டும் ஒர்க் பண்றதுதான். அதர் காம்பனண்ட்டுக்கு போகுமானா போகாது. அது ஒரு பாகிஸ்தான் மாதிரி வச்சுக்கோங்க. அது அங்கிருந்து வரவே வராது. ஓகே, இப்ப நம்ம அதை குளோபலா மாத்தணும். அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த ரிடியூசர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வரோம். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம கிரியேட் பண்ற அதே மாதிரி தான். என்னன்னா ரிடியூசர்ன்ற ஒரு இது காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா, ரிடியூசர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரோ தான். ஓகேங்களா, நாலுல இருந்து அதை பார்ப்போம். ரிடியூசர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிப்போம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம வச்சிருக்கோமோ அந்தந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிடியூசர் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுல ஆட் ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்கு, லிஸ்ட் ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்குமே தனித்தனி வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் ஸ்டூடெண்ட்னா இந்த மாதிரி வச்சிருக்கோம், ஆட் ஸ்டூடெண்ட்னா என்ன வச்சிருக்கோம். எங்கடா ஒன்றுத்தீங்களா? இது வந்து நான் அவசரமா பண்ணது. அது ஓகே, இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி நேமு ஃபர்ஸ்ட் நேமு அப்படின்றத கிரியேட் பண்ணுவோம். ரைட்டா, இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு ஸ்டேட் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்காக வந்ததுதான் இந்த ரிடியூசர். இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு தெரியும் இது உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். ஒர்க் பண்ணும்போது சொல்லுவீங்க, அது கால் பண்ணியே சொல்லி ஏடா இதைத்தான் நீ கஷ்டம் நீ ஏடா நைட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரி கூட கேட்பீங்க. நக்கல் பிடிச்சாலும் கண்டிப்பா கேட்பீங்க. யாரா சிரிக்கலாம், நல்லா இருக்கும். அட பாவி சௌந்தர்யா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? சரிம்மா, ப்ரொஃபஷனலா பேசுறோம் பாரு இதுக்கு மேல. கைஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னா ஸ்டூடெண்ட் ரிடியூசர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்போ உள்ள போறோம். ஏமா சொல்லிட்டு செய்யுமா எதா இருந்தாலும். const initial state ஓகே. இது ஹை லெவல்ல தான் சொல்றேன், யாரும் இதை போய் டோன்ட் ட்ரை அட் ஹோம் அப்படின்னு அந்த மாதிரி தான், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா, யூசர் லிஸ்ட் இதெல்லாம் எதுக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபால்ஸ். ஓகே, ஒன்ஸ் இந்த ரிடியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ரிடியூசர்ல கம்ப்ளீட் காம்பனண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம இதுல போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேல இது தேவையில்லையா அப்படின்னா கொஸ்டின் கேட்காதீங்க, இங்கேயும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஆட் ஸ்டூடெண்ட் பண்ணும்போது அந்த நேம் வேலிடேஷன் வர்றதுக்கெல்லாம் நீங்க இங்கேயுமே பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்டேட்டே தேவையில்லை, எனக்கு அதை பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்க ரிடியூசர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ரிடியூசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டோன்னே இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இதை டைரக்டா நம்ம நார்மல் வழியா எப்படி யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஃபைல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவோம் சௌந்தர்யா? சொல்லுமா. என்னமா? எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி பண்ணா நார்மலா இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒர்க் ஆகாது. எதுக்காக அப்படின்னா ரீடெக்ஸ்ன்றது தனி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பேக்கேஜ். ஓகேங்களா, இதுக்கு வந்து அந்த மாதிரினா ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ரியாக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, அந்த வழியில கொடுத்தாதான் நான் ஒர்க் ஆகுவேன்னு சொல்லிட்டு அது ஒத்த காலில் நிற்கும். அதே மாதிரி தான் எல்லாமே ஆக்சஸஸும் அப்படிதான். நீ போஸ்ட் மெத்தட போயிட்டு கெட்ல வந்து கூப்பிட்டனா அது கண்டிப்பா கொடுக்காது, துப்பிடும். முதல்ல மாத்திட்டு ஓடிப்போ அப்படின்ற மாதிரி தான் பேசும். அதே மாதிரி ரீடெக்ஸுக்கும் ஒரு சர்டன் என்ன சொல்றது, அது வந்து மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணாதான் நான் ஒர்க் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன், உனக்கு என்னென்னா வேணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமி கிட்ட கேட்கற மாதிரி தான், கடவுளே மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ரீடெக்ஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த 4 விஷயத்த பார்த்துக்கோங்க. ஆக்ஷன்ஸ், ரிடியூசர், ஸ்டோர், டேட்டா ஃப்ளோ. ஓகே, ஆக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்லுவேன், ஆனா நான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். நேத்து நான் சொன்னேன்ல அதை சொல்லுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, கடவுள்னு எவனா சொன்னீங்க பொழந்துரும் பொழுது. ஈஸியா தான் சொல்லுவேன், நார்மல் அப்டேட் டேர்ம்ல சொல்றேன். ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு யாருக்கு ட்ரா கொடுத்த?
எடுபட்ட பயலே. ஓகே, ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, ரீடெக்ஸோட ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு காமர்ஸோ ஒரு கார் ரெண்டலோ, ஓகேங்களா, 2 ப்ராஜெக்ட் நான் தான் எடுத்தேன். ஏன்னா நான் தான் யூஆர்எல்லே காமிச்சிட்டேன். இதெல்லாம் விளங்கவே மாட்டேன். போ கேப்ஸ் லாப்ல ட்ரை பண்ணாத. ஓகே, ரீடெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான, உங்க டேர்ம்லேயே சொல்றேன், கார் ரெண்டல் காமர்ஸ், ஓகேங்களா, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டேட்டை நான் மேனேஜ் பண்ணணும், ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்னா, ரீடெக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அங்க போய் முட்டிக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே லோக்கல் ஸ்டோரேஜ் மாதிரி அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கிளிக் பண்ணும்போது ப்ராடக்டோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா. திரும்ப அதை நான் வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும், அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திரும்ப அந்த ஏபிஐ ஹிட் பண்ணணும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணிட்டு ரீடெக்ஸ்ல வந்துட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் லோக்கல் ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மாறுற மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன்ஸ் மூலமா பண்ணலாம். இந்த ஆக்ஷன்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய விஷயத்தை வாங்கிட்டு வந்து ரிடியூசருக்கு கொடுக்கும். இது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இதை நான் ஹை லெவல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, காம்பனன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நேம் வச்சு கதை விட்டு அடிச்சிடலாம். ஆக்ஷன்ஸ்னா என்ன பண்ணா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கும், ஓகேங்களா. போஸ்ட் அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்டர் ஃபார்ம் இருக்கு, ஒரு 4 டேட்டா இருக்கு, அதை நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் எங்க போகும் அப்படின்னா, இது வந்து ரிடியூசருக்கு போகும். இது என்ன, ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்னா இது ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, இது ஒரு ஆக்ஷன், ஓகேங்களா. இந்த போஸ்ட் பண்றேன், இது ஒரு ஆக்ஷன். இது எப்படி எழுதுறதுன்னா, this dot props dot action action. இங்க என்னன்னா ஃபார்ம் டேட்டா. இதுக்கு மேல நம்ம வந்து இந்த இடத்துல இந்த தலைவரை யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஃபார்ம் டேட்டா இது எங்க, ஃபர்ஸ்ட் உங்க காம்பனன்ட் வந்துருச்சு, ஆக்ஷனை நீங்க பர்ஃபார்ம் பண்றீங்க. இது ஒர்க் ஆகாது. நான் ஹை லெவல்ல சொல்லிட்டு நான் இன்னும் 1 வீக் ஆகும்னு வச்சுக்கோ. காம்பனன்ட் உங்களுடைய ஆக்ஷன் என்னன்னா, இப்போதைக்கு அது போஸ்ட் பண்ண போறேன். ஓகே, இது எங்க போகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த ஸ்டோர் இந்த ரிடியூசருக்கு போகும். ஓகே, ரிடியூசர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆக்ஷனை வந்துட்டு இன்னொரு பேஜ்ல வந்துட்டு ஃபங்க்ஷனா எழுதிருப்பீங்க. லைக் காமன்ல நம்ம வேலிடேட்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி. கைஸ் ரொம்ப குழப்பிக்காதீங்க, இது இனிஷியலா கடுப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரியாக்ட்னா ஈஸி அப்படின்றப்ப தான் ஈஸியா தான் இருக்கும். நான் பாத்துக்கிறேன், பயப்படாதீங்க. ஓகே சார். நல்லது, ஒருத்தங்கிட்டே இருந்து பாசிட்டிவா வந்துச்சு. மிச்சம் எல்லாம் எங்க சாமி கேர்கிட்ட போயிட்டீங்களா? இல்ல சார். ஓகே 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 ஓகே. இப்போ ஓகே சொன்னா பயமா இருக்கு. சொல்லலாம் டீம் விட்டு தூக்கிடணும், எல்லாம் கூட்டமா சொல்லுங்கடி. ஓகே 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 எஸ் ப்ரோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதோட ஃப்ளோ சொல்லிடுறேன். ரீடெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஆக்ஷன்ஸ் எங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய காம்போனன்ட்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, இது என்ன ஆக்ஷன்னா, இதையும் இது பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணும். இது எங்க இருக்கும், ஆஸ் யூஷுவல் நம்ம காமன் வேலிடேட் அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆகும்ல, அதே மாதிரி ஒர்க் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து ரிடியூசருக்கு எப்படி போகும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த 2 விஷயம் இருக்கு, டைப்பு, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட். இதையும் நான் சொல்லிடுறேன், பதறாதீங்க அதுக்காட்டியும். ஓகே, இந்த டைப் அப்படின்னா என்னது ப்ரோ, இது வந்து புதுசா இருக்கு அப்படின்னா, இந்த டைப்ன்றது வந்து ஒரு யூனிக் நேம்னு வச்சுக்கோங்க. ஆட் டூ அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களுடைய ப்ராஜெக்ட்ல ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அடுத்தது இதே டைப்பை வந்து நீங்க கொடுத்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நார்மலா நம்ம வேலிடேட் இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் வந்து இங்க யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, வேற ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு ரிஜிஸ்டர் ஃபார்ம்னு போட்டா ஒர்க் ஆகும். அதே
அதே மாதிரி இந்த டைப் வந்து ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் நீங்க கான்ஸ்டன்டா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட் டு ஒரே இடத்துக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது எப்படி சொல்றீங்கன்னே எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா அப்படியே சஸ்பென்ஸோடயே இருங்க. நாளைக்கு நம்ம ப்ராஜெக்ட் குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பா இன்னைக்கு கால் வரும், எனக்கு நல்லா தெரியும். ஐயோ ஐயோ அம்மே. ஏய் கைஸ் இருங்க ஒரு நிமிஷம். வெளிச்சம் வரல. லைட் போடலாம். ஓகே, ஆக்ஷன்ஸ் நம்ம ஆக்ஷன் டைப்ஸ்னே வச்சுக்கோங்க. இந்த இந்த அன்டைட்டில்னு இருக்குல்ல, அதை ஆக்ஷன் டைப்ஸ்னே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் ஆட் டு டூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஏறிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன். ஒன்ஸ் என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே புரிஞ்சுக்கோங்க கொடுக்குறேன். இது இந்த இடத்துக்கு வரும். திஸ் டாட் ப்ராப்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்டேட்ன்றது ஒரு இடத்துல இருந்து அந்த இன்டர்னல் காம்பனன்ட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ப்ராப்ஸ்ன்றது என்னன்னா ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு வந்து சென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் டாட் ப்ராப்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆட் டு டூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபார்ம் டேட்டாவை சென்ட் பண்ணும். இது என்ன பண்ணும்னா டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம காம்பனன்ட்ஸ்ல இங்க இருக்கு. ஸோ இதுதான் ஆக்ஷன் டைப்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு இந்த டேட்டாவை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்ம் டேட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டைப்பு ஆட் டு டூ இது இருக்கு. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா நம்ம ரிடியூசர் கிரியேட் பண்றோம்ல, இந்த இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். எங்கடா அது? நான் இந்த சைடு இருக்கேன். எவனோ குரூப் போட்டு ஓடுறான், நான் மட்டும் பார்த்து வைங்க. பார்த்துக்கிட்டே இரு, அத பாரு, அதான் முக்கியம். நெட்வொர்க் தான் முக்கியம். அப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சென்ட் ஃபார்ம் டேட்டா கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல வந்து ஆன் கிளிக்ல வந்து ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி தான் ஃபார்ம் டேட்டாவை ஓகே திஸ் டாட் ப்ராப்ஸ்ல இந்த ஆட் டூடுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் டேட்டாவை இந்த ஆட் டூல இருந்து எடுத்துட்டு போகும். அதுதான் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் இங்க வந்துட்டோன்னே இதனுடைய வேலை, ரிடியூசரோட வேலையை மட்டும் பாருங்க. இந்த இடத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைப்ன்ற ஒரு விஷயத்த இது ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். டேட்டா ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து இந்த டைப்ன்ற விஷயத்த செக் பண்ணும். எங்க செக் பண்ணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் இது என்ன பண்ணும்னா இந்த டு டூ அப்படின்ற ஆட் டு டூ அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ரிடியூசர்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணும். ஓகேங்களா? இது எப்படி அது கரெக்டா செக் பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த ரிடியூசர் எல்லாமே நம்ம கிரியேட் பண்றோம்ல, ஒன்னு ஓகேங்களா, ஸ்டூடெண்ட், காலேஜ், ஃபேக்கல்டி, ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள் ஒரு 10 ரிடியூசர் ஓகேங்களா, நேம் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. ராக்காய், மூக்காய், வேலாய், தாயை, ஏதோ ஒரு நேம் ஓகேங்களா வச்சுக்கிட்டு இந்த ரிடியூசர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரிடியூசர் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ற ஒரு விஷயம் தான் ஸ்டோர்.
அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா நமக்கு ஸ்டோர்னா என்னன்னே தெரியும் ஓகேங்களா. ஒரு பால் ஸ்டோர் ஆகட்டும், ஒரு எந்த ஸ்டோர் ஆகட்டும், அதுல நமக்கு வந்து எல்லா விஷயமும் அங்க இருக்கும், நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் அப்படின்ற ஒரு விஷயம். இது எதுக்காக யூஸ் ஆகுது? ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு வர டேட்டாவை ரிடியூசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஓகேங்களா, எந்த இடத்துல அந்த டைப் இருக்குன்றதை செக் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டோரை யூஸ் பண்ணிப்போம். எதனால அப்படின்னா அந்த ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரிடியூசருமே இருக்கும். ஸ்டூடெண்டோட ரிடியூசர் இருக்கும், ஃபேக்கல்ட்டியோட ரிஜிஸ்டர் இருக்கும், மேனேஜ்மெண்டோட ரிஜிஸ்டர், பிரின்சிபல் எல்லாரோட ரிஜிஸ்டரும் இருக்கும், சாரி ரிடியூசரும் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இந்த ஆட் டு டூ அப்படின்ற ஒரு விஷயத்த ரிடியூசர்ல எல்லாமே செக் பண்ணிட்டு எந்த ரிடியூசர்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, இப்ப இது டிஃபால்ட்டா நம்மளதுல ஒரே ஒரு ரிடியூசர் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இங்க கொடுக்குறீங்கல்ல இந்த பேலோட் டேட்டா, அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிள் திரும்பவும் சொல்றேன், இந்த காம்பனன்ட் டிட் மவுண்ட் இருக்கா, இதை அப்படியே எடுத்துட்டு இன்னொன்னே போடுறேன், this dot props dot list student அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸ் நம்ம எழுதுறோம் ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை, நம்ம இந்த வாங்கும்போது எதுவுமே பண்ண போறது இல்லை ஓகேங்களா. இதை நம்ம எங்க இம்போர்ட் பண்ணுவோம்னா மேலே இம்போர்ட் பண்ணி வச்சிருப்போம். எதுக்காகனா இங்க அந்த விஷயத்த நம்ம போட போறோம். சத்தியமா புரியாதுன்றது எனக்கே தெரியும், இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி 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 இந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஏபிஐ நடக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல ஏபிஐ கண்டிப்பா இருக்கும். ஏபிஐ இல்லாமனா டேட்டாஸ் எடுக்க முடியாது. இந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம் ஓகேங்களா. அந்த நேமை வச்சு இம்போர்ட் பண்ணிப்போம். எது நமக்கு வேணுமோ அந்த காலை வந்து யூஸ் பண்ணிப்போம். நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது, குழப்ப தேவையில்லை, குழம்புனாலும் தப்பு இல்லை, குழம்பிக்கோங்க. ஓகே, இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் இப்போ இந்த பேஜ் வரும்போதே காம்பனன்ட் டிட் மவுண்ட்ல திஸ் டாட் ப்ராப்ஸ்ல லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஹிட் பண்ண போறேன். ஹிட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இங்கே ஓடும். இதுதான் ஆக்ஷன் டைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு செக் பண்ணிட்டு லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ரிடியூசர்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எதுவுமே காணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா சுவிட்சில் இன்னொரு கேஸ் போட போறோம். இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துட்டு இன்னொன்று இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல அந்த ஏபிஐஸோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து ஸ்டோர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் அந்த இவ்வளோ டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த யூசர்ஸ் லிஸ்ட்ல இப்போ இருக்கும். இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுல டேட்டாஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல இருக்காது, ஆட் ஸ்டூடெண்ட்ல இருக்காது ஓகேங்களா. இந்த இனிஷியல் பாத்துல எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் நீங்க லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ரீலோட் பண்ணி விட்டுடும். லிஸ்ட் ஸ்டூடெண்டா டப்புன்னு போவோம், இந்த இடத்துல போவோம். ஜெயவேல் சார் சொன்ன மாதிரி இந்த இடத்துல போயிட்டு இந்த காம்பனன்ட்ஸை பார்க்கும். பார்த்துட்டு காம்பனன்ட் டிட் மவுண்ட்ல லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. இது கெட் மெத்தடுன்றதால மோஸ்டா நமக்கு எந்த விஷயமும் அனுப்ப தேவையில்லை. அப்படி ஏதாவது அனுப்புறதா இருந்தா இங்க நீங்க அனுப்பணும் ஓகேங்களா. இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஆக்ஷன் டைப்ஸ்குள்ள போய் பார்க்கும். ஆக்ஷன் டைப்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா ரிடியூசருக்கு வந்து இந்த கமெண்ட் போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு கமெண்ட் லைன்னே வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கமெண்ட் லைன் இருக்கு. இந்த டைப் எங்க இருக்கு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். டமான் இது இங்க போகும். இங்க போயிட்டு இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிரும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிரும். நெக்ஸ்ட் நீங்க இப்ப டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன இருக்குன்னா இந்த லிஸ்ட் டேட்டால இந்த யூசர்ஸ் லிஸ்ட்ல அந்த எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டைமும் வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து ஹிட் பண்ண தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயத்துல மட்டும் நீங்க ஹிட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை இந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர்ல லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க எந்த பேஜ் போனாலும் அந்த ரிடியூசர்ல இருக்கிற டேட்டாஸை நீங்க எடுத்துக்கலாம்.
இதுதான் ரீடக்ஸோட கான்செப்ட். காட் இட்? புரியுது. பட் ஆனா இப்போ பட் நல்லா இருக்கே. சரி ஃபர்ஸ்ட் இதுக்கு போகுதுல்ல, திருப்பி மறுபடியும் அதே பேஜ்க்கே வருது. அதுதான் புரியல. ஃபர்ஸ்ட் யூசர்லெஸ் பார்த்தது. இப்போ ஃபர்ஸ்ட் யூசர்லெஸ் பார்த்துட்டு அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போச்சுல சார். நம்ம காமனா எழுதி வச்சிருக்கோம்ல, அங்க ஆட்ரிபியூட்க்கு போச்சுல, திருப்பியும் அங்க இருக்கிற ஆட்ரிபியூட் பார்த்துட்டு திருப்பி இந்த கேஸ்க்கே வருமா? ஆமா, இந்த இடத்துக்கு வராது. சாரி, இந்த இடத்துக்கு வராது. இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம இங்க ஸ்டோர் நேம் கிரியேட் பண்ணுவோம். என்ன சொல்றது, ரிட்டன் ரிடியூசர் நேம் இங்க ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். இது என்னன்னா ஸ்டூடண்ட் ரிடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிடியூசர் நேம் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ரிடியூசர் நேம் வந்துட்டு எங்க வச்சிருப்போம்னா ரூட் ஸ்டோர்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோர்ல போயிட்டு எல்லாத்தையுமே போட்டுருவோம். இது என்ன பண்ணுனா இந்த ஸ்டூடெண்ட் ரிடியூசரை நீங்க கால் பண்ணாலே இதனுடைய எல்லா டீடைல்ஸும் வாங்குற மாதிரி நம்ம கோடிங் எழுதுவோம். அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீடக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன சொல்லணும் கேட்டா என்ன சொல்லணும்னா, நார்மலா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த காம்பனன்ட். அது என்ன பண்ணுன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து நான் இன்டர்னல்ல ஒரு காம்பனன்ட்ஸோட சேஞ்சஸ் நான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேலிடேஷன் ஆகட்டும், ஓகேங்களா, ஒரு நேம் வந்து சேஞ்ச் பண்ணதாகட்டும், கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணதாகட்டும், அதெல்லாம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இன்டர்னல்ல ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, எனக்கு குளோபலா அந்த விஷயம் வேணும் அப்படின்னும் போது எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்றது தான் ரீடக்ஸ். ஓகேவா? இதுல ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்ஷன், ரிடியூசர், ஸ்டோர், டேட்டா ஃப்ளோ. ஆக்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். நார்மலா ஒரு ஆன் கிளிக்ல பட்டன் வாங்கிட்டு அந்த பட்டனுக்குள்ளாரே நம்ம ஆக்சஸிஸ் காலை வாங்கிட்டு அந்த டேட்டாஸை வந்துட்டு ரெண்டர்ல வந்து டேட்டா மேனிபுலேஷன் பண்ணுவோம். இதுதான் நார்மல் ஃப்ளோ. ஓகே, இப்ப திடீர்னு வந்து இந்த ஆக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இவங்க யாரு அப்படின்னா இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க டேட்டாஸை எடுத்துட்டு போயிட்டு ரிடியூசர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. சிங்கிள் பேஜ்ல ஸ்டோர் பண்ணாம ஒரு காமன் குளோபல்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் வேர் கான்ஸ்டன்ட்னா நான் சொல்லியிருக்கேன். வேர் அப்படின்னா குளோபல் டிக்ளரேஷன். ஒன்ஸ் நீங்க அதை டிக்ளேர் பண்ணிட்டு எங்க வேணாலும் அதை வாங்கிக்கலாம். கான்ஸ்டன்ட்னா ஒன்ஸ் அதை இஃப் கண்டிஷனுக்குள்ளாரனா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செத்து போயிடும், அது இருக்காது, அதோடைய லைஃப் டைம் அங்க இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ரிடியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா குளோபலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டூடெண்ட் பேஜ்ல இருக்கும்போது எனக்கு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபேக்கல்டி அசிஸ்ட் அந்த பேஜ்ல இருக்கும்போதும் எனக்கு கிடைக்கும். ஒரு கஸ்டமர் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட் எங்க போனாலும் அந்த டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். எனக்கு அந்த டேட்டாஸோட யூசேஜ் இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்னும் போது நான் அதை வாங்க மாட்டேன். ஓகேங்களா? அதனால நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த ரீடக்ஸ். அதனுடைய ஃப்ளோ தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். இங்க இருந்து உங்களுடைய மெத்தடை அங்க புஷ் பண்ணுவீங்க. ரிடியூசர்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா என்டையர் ரிடியூசரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த இடம் தான் என்ன சொல்றதுன்னா ஒரு ஹப் மாதிரி இருக்கும். ஹப்னா என்னன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு கனெக்ஷன் மாதிரி. அந்த இடத்துல இருந்து தான் டேட்டாஸை நீங்க ஸ்பிளிட் பண்ணிப்பீங்க. எனக்கு நீ வேணும், நீ வேணும், நீ வேணாம், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் நீங்க சண்டை போட்டுப்பீங்க. புரியுதா? ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு சார். இப்போ புரிஞ்சிடுச்சா? திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு நான் இதே கிளாஸ் தான் எடுப்பேன். ஓகேங்களா? என்ன சொல்றது, இது வந்து ஹார்ட் ஆஃப் த என்ன சொல்றதுன்னா ரியாக்டோட பெரிய பிளஸ்ஸே இதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் 100% வந்து ரியாக்ட்ல ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இது என்ன திடீர்னு இந்த குண்டா போறானா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஒரு ரியாக்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? சௌந்தரி ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.